ப்ரோ கபடி லீக் சீசன் 12 மேட்ச் ஃபிக்சிங் ரூமர் தொடர்ந்து பரவிட்டே இருக்கு. என்னதான் ரீசன், எதனால மேட்ச் ஃபிக்சிங் அப்படிங்கிற இந்த விஷயம் பரவிட்டு இருக்கு அண்ட் மேட்ச் ஃபிக்சிங்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன, இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ. முக்கியமா இந்த PKL சீசன் 12ல மேட்ச் ஃபிக்சிங் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இதுல தெளிவுபடுத்திடுறேன் அண்ட் எதனால இது பரவிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். ஸோ லேட் பண்ண வேணாம், இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மேட்ச் ஃபிக்ஸிங்னா என்னென்னு நிறைய பேர் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம்லையும் சரி யூடியூப் கமெண்ட்லையும் சரி கேட்டுட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேட்ச் ஃபிக்ஸிங்னா என்னன்னா, இப்போ 2 டீம் ஆடிட்டு இருக்கு. நான் எக்ஸாம்பிளுக்கு A டீம் அண்ட் B டீம் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ A டீமை சேர்ந்த ஒரு பிளேயர் வந்து B டீம் கிட்ட காசு வாங்கிட்டு B டீமுக்காக ஆடினாரு அப்படின்னா ஸோ அதுதான் மேட்ச் ஃபிக்ஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டி இப்போ B டீம் ஜெயிக்கிறதுக்காக A டீம்ல இருக்கிற கோச்சஸோ இல்ல மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற யாராச்சும் இல்ல இந்த ஒரு போட்டியை நடத்துறவங்க யாராச்சும் காசு வாங்கிட்டு B டீம் கிட்ட அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பிளே பண்ணாங்களோ இல்ல பாயிண்ட கொடுத்தாங்களோ அதான் மேட்ச் ஃபிக்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேட்ச் ஃபிக்சிங்னா ஒன்றும் கிடையாது, ஏமாத்தி வின் பண்றதுக்கு பேர் தான் மேட்ச் ஃபிக்சிங். காசை வாங்கிட்டு ஒன்று தோக்குறது இல்ல காசை வாங்கிட்டு அந்த டீமுக்காக ஜெயிக்கிறதுக்கான வேலையை பார்க்கறது தான் மேட்ச் ஃபிக்சிங். இதை நீங்க நிறைய தமிழ் சினிமாவில் பார்த்துருப்பீங்க. ஸோ பேசிக்கா மேட்ச் ஃபிக்சிங்னா இதுதான். ஸோ இது எப்படி ப்ரோ கபடி லீக் சீசன் 12ல இருக்குன்னு நிறைய பேர் கேட்கலாம். ஆக்சுவலி அதை பேஸ் பண்ணி ஒரு சில ரூமர்ஸ் பரவிட்டு தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் இது எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டபானில்லி KC டீம் வந்து தொடர்ந்து வின் பண்ணிட்டு இருந்தாங்க. முக்கியமா அவங்க தொடர்ந்து 2 போட்டியை ரொம்ப கடைசி ரைட்ல வந்து வின் பண்ணாங்க. ஒரு மேட்ச் புனேரி பல்டனுக்கு எதிராக வின் பண்ணியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அந்த போட்டியை புனேரி பல்டன் வின் பண்ணியிருக்கணும். பட் இருந்தாலும் அங்கே சச்சின் தென்வர் கடைசி ரைட் போயிட்டு டைம் முடிஞ்சும் இந்த பக்கம் வராமல் அவுட் ஆயிருப்பாரு. ஸோ அதனால் அந்த போட்டி டை ஆகி அதுக்கப்புறமா டை பிரேக்கர் கோல்டன் ரைட் வரைக்கும் போயிருக்கும் அந்த மேட்ச். அதை டெல்லி வந்து வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஒன்று அங்கே நடந்திருக்கும். அண்ட் அதுக்கு அடுத்த போட்டி அப்படியே ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ். ஸோ அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிதின் தன்கர் வந்து அந்த பல்க் லைனை ஒழுங்காக கிராஸ் பண்ணாமல் அவரும் கடைசி ரைடில், அதாவது ஜெய்ப்பூர் வின் பண்ண வேண்டிய போட்டியை இல்லை அந்த டையாக வேண்டிய போட்டியை அவரோட மிஸ்டேக்னால அந்த போட்டியும் டெல்லி பக்கமாக போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் டெல்லிக்கு சாதகமாக நடந்துட்டு இருந்துச்சு. அதுவும் ரொம்ப ரொம்ப க்ளோஸாக வர கேம், டெல்லி தோக்குற மாதிரியான கேம்ஸை வந்து இந்த மாதிரி ஒரு ரைடில் சேஞ்ச் ஆகி அது டெல்லி பக்கமாகவே வந்து முடிஞ்சது. இது ஒரு பெரிய டவுட்டை எல்லாருக்கும் ஏற்படுத்துச்சு. இங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு அந்த ஒரு ஃபிக்ஸிங் அப்படிங்கிற பிரச்சனை. ஸோ இங்கே நான் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்றேன். மேட்ச் ஃபிக்ஸிங் அப்படிங்கிறது ஸோ இங்கே நடக்கலை அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நான் எல்லா இன்சிடென்ட்டையும் சொல்ல போகிறேன். அது நடந்துச்சா இல்லையா, மேட்ச் ஃபிக்ஸிங் இருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த 2 இன்சிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மேட்சும் சரி, ரெண்டாவது அதாவது புனேரி பல்டனோட சச்சின் தென்வரும் சரி, ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸோட நிதின் தன்கரும் சரி. ஃபர்ஸ்ட் புனேரி பல்டன் சைடு வந்தோம் அப்படின்னா, சச்சின் தென்வர் அங்கே இருந்த ப்ரெஷர் காரணமாக அவருக்கு டைம் ஜோன் தெரில, அதாவது அந்த டைமர் என்னங்கிறது அவருக்கு தெரில. ஸோ அதனால தான் ஆக்சுவலி ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தார். அது ஹை ப்ரெஷர் கேமு, அதனால் மட்டும்தான் அவரால் எதுவுமே பண்ண முடியாமல் அங்கேருந்து அவுட் ஆகி வெளியே வந்திருப்பார். ஸோ அங்கே வந்து ஃபுல்லாக ப்ரெஷர் மட்டும்தான். சச்சின் தென்வர் மாதிரி சீனியர் பிளேயரே இந்த இடத்துல ப்ரெஷர் ஆகும்போது அடுத்த மேட்ச் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸோட நிதின் தன்கர் இன்ஃபேக்ட் அவர் கம்மியான டைம் தான் இருக்குங்கிற ப்ரெஷரை தனக்குள்ளே எடுத்துக்கிட்டு வேகமாக போயிட்டு அந்த பல்க் லைனை கிராஸ் பண்ணிட்டேங்கிற அந்த ஒரு தாட்ல இந்த பக்கம் கிராஸ் பண்ணிட்டாரு. அவருக்கு வந்து நினப்பு கிராஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அவர் அந்த லைனை கிராஸ் பண்ணலை அப்படிங்கிறது மட்டும் தான் டிசப்பாயின்மெண்ட். அதாவது அந்த லைனை தாண்டி ஒரு கால் வைக்கணும், ஒரு கால் யாரில் இருக்கணும், பட் அதை அவர் பண்ண தவறிட்டாரு. அதனால தான் அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நிதின் தன்கர் அவுட் ஆயிருப்பாரு. ஸோ இது ரெண்டுமே அங்கிருந்த ப்ரெஷர் சிச்சுவேஷன் காரணமா கொஞ்சம் அவங்க வந்து ப்ரெஷர் ஆயிட்டதுனாலையும் கான்சியஸ் இல்லாதனாலையும் நடந்த விஷயமே தவிர மற்றபடி மேட்ச் ஃபிக்ஸிங்க்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுங்கிறத சொல்லிக்க விரும்புறேன். அடுத்ததா இந்த மேட்ச் ஃபிக்ஸிங் அப்படிங்கிற ரூமர் வலுப்பெற்ற இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா, அன்குஷ் ராத்தி பெங்களூர் புல்ஸ் டீமை விட்டு போனப்போ. ஏன்னா அன்குஷ் ராத்தி வந்து காசு வாங்கிட்டு ஆப்போனன்ட் டீமுக்காக ஆடிட்டாரு, அதனால தான் பெங்களூர் புல்ஸ் டீமை வந்து துரத்தி விட்டாங்க அவரை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இன்ஃபேக்ட் இங்க நீங்க போய் பார்த்தீங்கன்னா அதுலயே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக் உண்மை கிடையாது. ஏன்னா அன்குஷ் ராத்தியை பெங்களூர் புல்ஸ் துரத்தி விடல. ஃபர்ஸ்ட் அன்குஷ் ராத்தி தான் விருப்பம் இல்லாம டீமுக்குள்ள இருக்க பிடிக்காம வெளியே போயிட்டு பெங்களூர் புல்ஸ் போஸ்ட் எல்லாம் டெலீட் பண்ணிட்டு பெங்களூர் புல்ஸ்ல அன்ஃபாலோவும் பண்ணாரு. இங்க அந்த கிளப்பு வந்து கிளப்பு கூட பிரச்சனை இல்லை, அவர் மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணியிருக்காருன்னா கிளப்பு தான் ஃபர்ஸ்ட் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கணும். அவர் ரிலீஸ் பண்றேன்னு சொல்லிட்டு கிளப்பு தான் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும். பட் இன்ன வரைக்கும் அதை பத்தி எதுவுமே அந்த கிளப் பண்ணல. அவர் ஆட வைக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு அன்குஷ் ராத்திக்கு மட்டும் தான் அங்க ஆடுறதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது.
ஏன்னா பெங்களூரு புல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இருந்து அதாவது ஸ்டார்டிங்ல இருந்து கேம்ப்ல ரெடி பண்ண லெஃப்ட் கார்னர் வந்து தீபக். ஏன்னா அன்குஷ் ராத்தி ஒரு சில ரீசன்களுக்காக அவர் வந்து ஜாயின் பண்ணவே இல்லை. அவரோட ஜாப் இஷ்யூ காரணமா அவர் கிளப்ல அதாவது கேம்ப்ல ஜாயின் பண்ணவே இல்லை. லேட்டாக தான் வந்திருப்பாரு, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதனால ஜீவானை வந்து தீபக் ரெடி பண்ணி வச்சுட்டாரு. பட் இருந்தாலும் இங்க அன்குஷ் ராத்தி வந்ததுக்கு அப்புறமா அவர் ஆட வச்சாங்க. பட் ஆடியுமே அவருக்கு சரியான பிராக்டிஸ் இல்லை அப்படிங்கிறதுனால, அதாவது கேம்ப்ல சரியான பிராக்டிஸ் இல்லை, சரியான கைடன்ஸ் அவருக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அவரை வெளியே எடுத்துட்டு அந்த இடத்துல தீபக்கை பிளேஸ் பண்றாங்க. இது அன்குஷ் ராத்திக்கு பிடிக்காம தான் நான் பாய் சொல்லிட்டு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிட்டாரு. இதுதான் நடந்த விஷயம். இங்கேயும் மேட்ச் ஃபிக்ஸிங் கிடையாது. அடுத்ததா பவன்குமார் ஷெராவத்தோட இஷ்யூவில் அது பெருசாக வெடிச்சது, பூதாகரமானது அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக பவன் ஷெராவத் மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணிட்டாருங்கிற மாதிரி தான் ரூமர் போயிட்டு இருந்துச்சு. நானுமே இன்ஸ்டாவில் கேட்டவங்களுக்கு மேட்ச் ஃபிக்ஸிங் ரூமர் போயிட்டு இருக்கு ப்ரோங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். பட் கிளப்பை வந்து அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, இன்டிசிப்ளினரி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது டிசிப்ளினரி ஆக்ஷன் காரணமாக அவரை நாங்கள் ரிலீஸ் பண்ணி வெளியே அனுப்புறோம்னு சொல்லிட்டு கிளப் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு பவன் ஷெராவத் வந்து 1% அதில் உண்மை இருந்தால் கூட நான் கபடியே ஆட மாட்டேன்னு வீடியோ ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ அவர் மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணதுக்காக தான் அவர் ரிலீஸ் பண்ணப்பட்டார்னு எந்த ஒரு ப்ரூஃபும் இங்கே கிடையாதுங்கிறதையும் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ பவன்குமார் ஷெராவத்தும் மேட்ச் ஃபிக்ஸிங் இங்கே பண்ணலை, பண்ணுறதுக்கான எந்த ஒரு ப்ரூஃபும் இங்கேயும் இல்லை. ஸோ இதுவும் ஒரு ஃபேக் நியூஸ் தான். ஸோ இங்கேயும் மேட்ச் ஃபிக்ஸிங்கிறது நடக்கலை. அந்த கிளப்புக்கு அவர் அப்படி என்ன பண்ணாருங்கிறது கிளப் ரிலீஸ் பண்ணாதான் நமக்கு தெரியும். அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். கடைசியா இப்போ பெங்கால் வாரியர்ஸ் விஸ் யூபி யோதாஸ் போட்டியில பெங்கால் வாரியர்ஸோட லெஃப்ட் கார்னர் பிளேயர் ஆஷிஷ், ஸோ அவர் சஸ்பெண்ட் ஆகி வெளியே உட்காந்துருக்காரு. அப்போ மேட்ச் ரெஃப்ரி ஆர் மேட்ச் அஃபிஷியல் ஒருத்தர் அவர்கிட்ட மொபைலை காட்டி ஏதோ சொல்லி காதில் ஏதோ சொல்றாரு. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஃபிக்ஸிங் அப்படிங்கிற மாதிரியான ரூமரை கிளப்பி விட்டுருக்கு. ஏன்னா பிளேயர்ஸ் கிட்ட அந்த மேட்ச் நடக்கிற சமயத்தில் பிளேயர்ஸ் மட்டும் கிடையாது, கோச்சஸ் கிட்ட கூட யாருமே அந்த மொபைலை வச்சு பேசக்கூடாது, மொபைலை யாரும் யூஸ் பண்ணவும் கூடாதுங்கிறது இப்போ இருக்கிற ரூல். ஸோ அதன்படி பார்த்தா அந்த பிளேயர் கிட்ட மொபைலை காட்டியிருக்க கூடாது அந்த ரெஃப்ரிங்கிறது தான் இப்போ இருக்கிற ஒரு நியூஸ். அப்படி இருக்கிறப்போ ஸோ இதுவும் மேட்ச் ஃபிக்ஸிங்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நான் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட இங்கே கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். ஸோ அங்கே ஆஷிஷ் வந்து லெஃப்ட் கார்னர் ஃப்ரம் பெங்கால் வாரியர்ஸ், அவர் எல்லோ கார்டு வாங்கி சஸ்பெண்ட் ஆகி 2 மினிட்ஸ் சஸ்பெண்ட் ஆகி வெளியே உட்காந்துருந்தாரு. அண்ட் அங்கே மொபைலை காட்டி அவர்கிட்ட பேசினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ரெஃப்ரி. ஸோ அவரோட வேலையே சஸ்பெண்ட் ஆன பிளேயர் எவ்வளோ நேரம் வெளியே உட்காரணும், எப்போ அவர் உள்ளே போகணுங்கிறத சொல்றதுக்காக தான் அந்த சஸ்பென்ஷன் அப்படிங்கிற ஒரு ரெஃப்ரி அங்கே உட்கார வச்சிருப்பாங்க, அவர் தான் அது. ஸோ அவர் போயிட்டு ஆஷிஷ் கிட்ட மொபைலில் காட்டினது ஜஸ்ட் டைமர் மட்டும்தான். அதாவது உனக்கு இன்னும் இவ்வளோ நேரம் டைம் இருக்கு, இதுக்கப்புறம் தான் நீ உள்ள என்ட்ரி ஆகணும் அப்படிங்கிறத தான் ஆஷிஷ் கிட்ட அந்த ஒரு மேட்ச் அஃபிஷியல் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதற்கும் மேட்ச் ஃபிக்ஸிங்க்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா அது அவரோட வேலை, டைமர் காட்டுறதுக்காக மொபைலை கொண்டு போய் காட்டியிருக்காரு, மொபைலில் இருந்தது டைமர் மட்டும்தான். இதை ஒரு பக்கம் கேள்நவ் வீடியோவாக போட்டதுனால தான் இது மேட்ச் ஃபிக்ஸிங் அப்படிங்கிற மாதிரி போயிருச்சு. ஏன்னா கேள்நவ் அப்படிங்கிறவங்க ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் வெப்சைட், அதனால இது ரொம்ப பெருசாக ட்ரெண்ட் ஆயிடுச்சு. பட் இங்கே மேட்ச் ஃபிக்ஸிங் நடக்கிறது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம்லாம் கிடையாது. ஏன்னா அவ்வளோ கேமராஸ் இருக்கு, இப்போ அவ்வளோ சோசியல் மீடியாஸ் இருக்கு. நீங்கள் சின்னதாக தப்பு பண்ணால் கூட பெருசாக மாட்டுவீங்க, உங்கள் கெரியரே க்ளோஸ் ஆகிடும். அப்படிங்கும்போது எந்த பிளேயர், எந்த டீம், எந்த கோச்சிங் டிபார்ட்மெண்ட் யாருமே மேட்ச் ஃபிக்ஸிங் அப்படிங்கிறதுக்குள்ள தலையிடவே மாட்டாங்க. அதை பண்ணணும்னு கூட யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா ஈஸியாக மாட்டிப்பாங்க, கெரியரே க்ளோஸ் ஆகிடும், ஜெயிலுக்கு போக கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ப்ரோ கபடி லீகை பொறுத்த வரைக்கும் மேட்ச் ஃபிக்ஸிங் அப்படிங்கிற ஒன்று நடக்கலை, நடக்கவும் போகிறது கிடையாது, நடக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை நான் முடிக்க போகிறேன். ஸோ இது மேட்ச் ஃபிக்ஸிங் பற்றின கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நான் நம்புறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட குற்றம் குறைகள் எதுவும் கமெண்ட் சொல்லுங்க. தேங்க்யூ.